ஸோ நம்ம வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு காலக்கோடு பார்த்தோம் இல்லையா? உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஃபஸ்ட்டு என்னது? மெசபடோமிய நாகரிகம் 3500லேருந்து 2000 கிமு. அதே மாதிரி சீன நாகரிகம் 1700 டு 1122. சிந்து நாகரிகம் 3300 டு 1900. எகிப்து நாகரிகம் 3100 டு 1100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சமுதாயங்களாக ஃபஸ்ட்டு வாழ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் சமூகமாக மாறிச்சு. நதிக்கரை ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஹரப்பா அப்படின்னா என்னது? புதையுண்ட நகரம். சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்காங்க. அவங்க புக்கில் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பாகிஸ்தானில், அதாவது இந்தியாவோட வடமேற்கு பகுதியை வந்து பார்வையிட்ட போது நிறைய செங்கல் திட்டுகளை வந்து கண்டுபிடிக்காங்க. அந்த பாலடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது அமர்ந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிபி 1856 பொறியாளர்கள் வந்து லாகூர் டு கராச்சிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? ரயில் பாதை வந்து அமைக்கிறாங்க. அப்போது நிறைய செங்கற்கள் கிடைக்கவும் அது வந்து என்ன பண்ணிடுறாங்க? ரயில் பாதையிலேயே கீழே போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 1920 தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதரோ நகரங்களை வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பிக்காங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் யாரு? சர் ஜான் மார்ஷல் அவர்கள். அவங்க வந்து ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதரோக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற சொல்லேருந்து வந்திருக்கு. இதன் பொருள் வந்து நகரம். தொழிலாளர்கள் வந்து எவ்வாறு புகையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கல்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை வந்து அறிந்து கொள்கிறார்கள். இலக்கியங்களை வச்சும் ப்ரூவ் பண்ணுறாங்க. வான்வெளி புகைப்படங்கள் மூலமாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. காந்தப்புல வருடியை யூஸ் பண்ணி நிலத்தடியில் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரேடார் மூலமாக புதையுண்டு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சென்சார்ஸ் மூலமாக, தொலைநுண்ணர்வு மூலமாக. ஸோ இப்போ வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 2க்கும் இடையில பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. இப்போ இருக்கிற வேறுபாடுகளை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கமுச்சுல, ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதரோ நாகரிகத்தை விட ரொம்ப பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ புவி எல்லை பார்த்தோம் அப்படின்னா தெற்காசியா தான். காலப்பகுதி வெண்கல காலம். காலம் கிமு 3300 டு 1900 அப்படிங்கிற கால பகுதியை சார்ந்தது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக இந்த முடிவு வந்து செய்யப்பட்டது. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடையதாக இருக்குது. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவுடையதாக இருக்குது. நகரங்கள் 6 பெரிய நகரங்களும் கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கிராமங்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஎஸ்ஐ அப்படின்னா என்னது? இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியோட இது வந்து நிறுவப்படுது. யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எப்போ நிறுவனாங்க? 1861 நிறுவனாங்க. ஸோ இதன் தலைமையகம் புதுடில்லியில் இருக்குது. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தினாலான பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெண்கல காலம்னு சொல்கிறோம். இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோத்தல் தோலவிரா குஜராத்து, அம்ரி கோட்டுஜி மொகஞ்சதரோ, கான்வேரி இல்வாலா காலிபங்கன் ராஜஸ்தான், ஹரப்பா ராக்கி கர்கி ஹரியானா, மிட்டத்தாய் ப்ளஸ் மந்தா அப்படிங்கிற 2ம் நியூ நேமாக இருக்குது. அதுவும் ஹரப்பா நாகரிகத்தை சார்ந்தது தான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் இது ஒரு நகர நாகரிகமாக இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் ரீசன் திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. கட்டிட வேலைப்பாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. சுதந்திர தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளமாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்துச்சு. ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள், ஒன்று மேல்நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நகரத்தின் மேற்கு பகுதியை தான் நம்ம வந்து மேல்நகர அமைப்புன்னு சொல்கிறோம். அது சற்று உயரமானதாக இருந்துச்சு. ஸோ அதை கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். நகர நிர்வாகிகள் தான் அங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க.
ஸோ மேல்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு சொல்லிட்டாங்க. அடுத்து மெஹர்கர் சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெஹர்கர் அப்படின்னு சொல்கிறோம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கிமு 7000 ஒட்டினதாக இருக்குது. இங்கேயும் மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னும் வேளாண்மையிலும் கால்நடையிலும் அவங்க வந்து ஈடுபட்டதுக்கான சான்றும் இங்கே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெஹர்கர் அப்படிங்கிறது வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடின்னு சொல்கிறோம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் ஆற்றில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலுச்சிஸ்தான் மாநிலம் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலையும் அங்கிருந்த மக்கள் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிமு 7000 ஒட்டிய காலத்திலே மெஹர்கரில் வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ தெருக்களும் வீடுகளும் என்ன சொல்கிறாங்க, தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. ஸோ தெருக்கள் இப்படி இருந்திருக்கு, அப்பவே சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு, நேராக அமைக்கப்பட்டிருக்கு, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் அது வந்து வெட்டி கொள்ளும் விதமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்கள் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. ஸோ என்ன சொல்கிறாங்க, சாலைகள் வந்து நல்ல அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல அகலமானதாகவும் வளைவான முனைகள் வந்து கொண்டதாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடுகள் வந்து தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைஞ்சிருக்கு. ஸோ தெரு இருக்குது, தெருவோட 2 ஓரங்கள்லையுமே என்ன இருக்குது, வீடுகள் வந்து இருந்திருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலையும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கின்றன. ஸோ வீட்டில் என்னெல்லாம் இருந்திருக்கு, பல அறைகள் இருந்திருக்கு, ப்ளஸ் என்னெல்லாம் இருந்திருக்குன்னா ஒரு கிணறு இருந்திருக்கு, ஒரு முற்றம் இருந்திருக்கு, ஒரு வீட்லேயுமே கழிவறை குளியலறை எல்லாமே இருந்திருக்கு. இப்போ இருந்த கிராமத்தில் கூட கழிவறை குளியலறையெல்லாம் எல்லா வீட்லேயும் கிடையாது. ஸோ வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்துச்சு. ஸோ அவங்க வீடுகளை வந்து எப்படி கட்டினாங்க, சுட்ட செங்கற்கள் ப்ளஸ் சுண்ணாம்பு கலவையால் என்ன பண்ணாங்க, கட்டி வச்சுருந்தாங்க. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலும் செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. ஸோ அவங்களோட கூரைகள் வந்து என்ன ஷேப்பில் இருந்துச்சு, சமதள ஷேப்பில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமதளமாகவே கூரைகள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததா அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ அங்கே வந்து அரண்மனைகளும் வழிபாட்டு கூடங்களும் வந்து இருந்ததற்கான ப்ரூஃப் எதுவுமே வந்து இங்கே கிடைக்கல. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்டு செங்கற்கல்கள் பயன்படுத்தப்பட்டன, ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. ஸோ அதனால் அவங்க வந்து சுட்டு செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஏன் சுட்டு செங்கற்கள் பயன்படுத்துகிறோம், ஏன்னா ரொம்ப வலுவாக இருக்கணும், கடினமானதாக இருக்கணும், நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கணும், நெருப்பால் கூட நெருப்பை தாங்கணும், நீரினால் கரையக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் நம்ம இப்போவும் சுட்டு செங்கற்களை பயன்படுத்துகிறோம். ஸோ அதே ரீசன்காண்டி தான் அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, சுட்டு செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, தெருக்களும் வீடுகளும், தெரு வந்து சட்டக வடிவமைப்போடு இருந்துச்சாம், தெருக்கள் வந்து நேராகவும் சட்டக வடிவமைப்போடு இருந்துச்சு, தெருக்கள் வந்து நேராகவும் செங்கோணத்தில் ஒன்று வெட்டி கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு, வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாலைகள் வந்து நல்லா அகலமானதாகவும் வளைவான முனைகளை வந்து கொண்டதாகவும் இருந்துச்சு. வீடுகள் தெருக்களில் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்துச்சு. வீடுகள் வந்து 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்படுகின்றன. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியல் அறையும் இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்திருக்கு. கூரைகள் வந்து சமதளமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ கட்டங்கள் கட்டுறதுக்கு ஏன் சுண்ணாம்பு கல்லை யூஸ் பண்ணாங்க? நார்மல் ரீசன் தான். வலுவாக இருக்கணும், கடினமாக இருக்கணும், நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கணும், நெருப்பை தாங்கணும், நீரினால் கரையக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது கழிவுநீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் இருந்தன. ஸோ எல்லா நகரங்கள்லையுமே நல்லா ஒரு மூடப்பட்ட நீர் அமைப்பு தான் இருந்திருக்கு. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்கள் கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தது. நல்ல நீட்டாக செங்கற்களை வைத்தும் தட்டைகளை வச்சும் நீட்டாக மூடி வச்சுருந்தாங்க. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது. ஸோ வடிகால் கழிவுநீர் தேங்காமல் அப்படி லேசாக மென் சரிவோடையே இருக்கிற மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. ஸோ சின்ன சின்ன ஓட்டை இருந்திருக்கு. ஏன்னா கழிவுப் பொருள் அப்படியே போய் அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி கழிவுப் பொருட்களை நம்ம நீட்டாக துப்புரவு பண்ணிடணும் அப்படிங்கிறக்காண்டி துளைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரியான இடைவெளியில் கரெக்டான இடத்துல அமைச்சு வச்சுருக்காங்க. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக, இப்போ நம்ம எப்படி ஒரு மெட்ரோபாலிட்டிக் பெரிய சிட்டியில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த முக்கியமான வடிகால்களை சென்றடையுமாறு அது அமைக்கப்பட்டிருந்துச்சு. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கியமான வடிகால்களை சென்று அடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. ஒரு வீட்லையுமே திட கழிவுகளை தேக்கிறதுக்கு குழிகள் இருந்திருக்கு. ஸோ ஒரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முந்தி காலத்துலலாம் நம்ம வீட்டிலையே ஒரு மக்கும் குப்பை தொட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழி வச்சுருப்பாங்க. அதில் தான் ஆடு மாட்டோட சாணம், முக்கியமாக இலைத்தலை எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்பாங்க. உரக்குழி அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லலாம். ஸோ அந்த மாதிரி குழிகள் வச்சுருந்துருக்காங்க. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. ஸோ அது திடக்கழிவெல்லாம் தேக்கி விட்டுட்டு கழிவு நீரை மட்டும்தான் வெளியே விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கழிவுநீர் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏறத்தாழ எல்லா நகரங்கள்லையுமே நல்லா மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. அது நல்லா நீட்டாக செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் நீட்டாக மூடப்பட்டு இருந்திருக்கு. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்சரிவை கொண்டிருந்திருக்கு. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்காக துளைகளும் சரியான இடைவெளியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்திருக்கு. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியே விட்டுட்டே இருந்திருக்கு. அடுத்தது பெருங்குளம் மொகஞ்சதரோ. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். அதை பாருங்கள், அந்த பிக்சரையே செவ்வக வடிவத்தில் நல்ல அகலமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கமாக இருக்குது. நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று எனலாம். ஸோ அப்போவே ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்துருக்காங்க ஊருக்கு நடுவில். இந்த பெருங்குளமானது நன்கு அகன்ற செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அது ஒரு நீர்த்தேக்கம். நடுவில் நகருக்கு நடுவில் இது அமைஞ்சிருக்கு. நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க? பழமையான கட்டுமான ப்ரூஃப், நீர் கசியாத பழமையான கட்டுமான ப்ரூஃபாக இருக்குது. ஸோ நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு அவங்க நீலக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பசையை பூசியிருப்பாங்க. இக்குளத்தின் சுவர்களில் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சுவர்லையும் தளத்திலையும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கை தார் தான் நீலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலக்கிளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இயற்கை தார் வச்சு பல அடுக்குகளாக பூசி வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் நீர் கசிய மாட்டேங்குது. வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ வடக்கு பக்கத்துலேருந்தும் தெற்கு பக்கத்துலேருந்தும் குளத்துக்கு போகிறதுக்கு படிக்கட்டுகள் இருந்திருக்கு. வடக்கு பக்கத்துலேருந்தும் தெற்கு பக்கத்துலேருந்தும் ரெண்டு பக்கத்துலேருந்துமே குளத்துக்கு போகிறதுக்கு என்ன இருந்திருக்கு? படிக்கட்டுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருந்திருக்கு. குளத்தோட பக்கவாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 பக்கமே என்ன இருந்திருக்கு, நிறைய ரூம்ஸ் வந்து கட்டி இருந்திருக்கு. அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறும் வகையில் வகை செய்யப்பட்டிருந்தது. ஸோ பக்கத்தில் இந்த கிணத்துலேருந்து நீர் உள்ளே வர்ற மாதிரியான அமைப்பும், உபயோகப்படுத்துகிற நீர் வந்து அப்படியே வெளியே போகிற மாதிரி அமைப்பும் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்விம்மிங் ஃபூல் பாருங்கள், பெருங்குளம் அப்படியே செவ்வக வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. 3 பக்கத்தில் ட்ரெஸ் மாற்றக்கூடிய அமைப்பு வந்து இருந்திருக்கு. வடக்கு தெற்காவும் கிழக்கு மேற்காவும் அழகாக அது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும். நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீர் கசியாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஸோ நல்லா சுற்ற செங்கற்களால் கட்டிட்டு நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தளம் ஃபுல்லாக பல அடுக்குகளால் இயற்கை தாரை வச்சு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வடப்புறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் வந்து இருந்திருக்கு. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் வந்து இருந்திருக்கு. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்துக்குள்ளே வரப்பட்டது. யூஸ் பண்ண நீர் வந்து வெளியே போகிறதுக்கு அழகாக வகை செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த இதுவும் ஹரப்பா தான். என்னது பெருங்குளம் வந்து மொகஞ்சதரோ. ஸோ இது வந்து பெருங்குளம் நமக்கு எங்கே இருக்குது, மொகஞ்சதரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெருங்குளம் மொகஞ்சதரோ. அடுத்தது தானிய களஞ்சியம் வந்து ஹரப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழிவுநீர் அமைப்பு பெருங்குளம் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். பெருங்குளம் மொகஞ்சதாரோ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்ததாக தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம் எந்த இடத்துல இருக்குது, ஹரப்பா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு ஆகும். ஸோ தானிய களஞ்சியம் எப்படி இருக்குது, செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பாக இருக்குது. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. நல்ல பெரிய உறுதியான கட்டிட அமைப்பு. இது வந்து செங்கற்களால் கட்டப்பட்டு அடித்தளமிடப்பட்டு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தானியங்களை வந்து சேமித்து வைக்கிறக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கூட கரெக்டான தானிய கிடங்குகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தானிய கிடங்கு இவ்வளோ அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. ஸோ தள வெடிப்பில் பார்த்தோன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளோட மிச்சங்கள்லாம் அங்கே வந்து சிதறி காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா தானிய களஞ்சியம் இது எங்கே இருக்குது, ஹரப்பாவில் இருக்குது. செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பாக இருக்குது. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகைகளின் மிச்சங்கள் வந்து அப்படியே சிதறி வந்து காணப்பட்டிருக்கு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரியானா மாநிலத்தில் ராக்கி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் என்னதான் ஹரப்பா காலத்தை சார்ந்ததான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ ஹரியானா ராக்கி கற்கியில் ஒரு தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு. ஸோ நெல் கிடையாது, கோதுமை, பார்லி, திணை வகை, எள், பருப்பு. சும்மாவே வந்து நார்த்து இந்தியாவில் வந்து நெல் இருக்காது இல்லையா. ஸோ நெல் வந்து ஆப்ஷனில் இருந்தால் கிடையாது. கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகைகள் மட்டும்தான் வந்து நிறைஞ்சதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த மாபெரும் கட்டிடங்கள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாபெரும் கட்டிடங்கள் அப்படின்னா என்னதுன்னா மொகஞ்சதரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரும் பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, மொகஞ்சதரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் வந்து ஒரு கூட்ட அரங்காக இருக்குது. அந்த கூட்ட அரங்கு வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களாம், 20 தூண்கள்லேருந்து 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த இடமாக இருக்குது. ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி 20 தூண்கள் கொண்டு 4 வரிசைகள் கொண்டு ஒரு பரந்து விரிந்த கூடம் அமைப்பில் இருக்குது. கல்யாண மண்டபம் மாதிரி நினச்சிக்கோங்களேன். மொகஞ்சதரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம். ஸோ என்னது ஃபஸ்ட்டு குளம் பார்த்தோம்.
நீச்சல் குளம், அதுவும் மொகஞ்சதரோல தான். இப்போ மாபெரும் கட்டடம் அப்படிங்கிறது எங்க தான் இருக்கு? மொகஞ்சதரோல தான் இருக்கு. ஸோ இது வந்து மிக பெரும் பொது கட்டடமா இருக்கு. கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்றாங்க. 20 தூண் 4 வரிசையில வந்து இருக்கு. 4 வாய்ப்பாடுல 20 அப்படிங்கிறது வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பரந்து விரிந்த கூடமா இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. ஹரப்பா ஸோ அவ்வளோதான். அதோட முடிஞ்சுட்டு. மொகஞ்சதரோவில் ஸோ மாபெரும் கட்டடம் அப்படிங்கிற அமைப்பு எங்க இருக்குன்னா, அது வந்து மொகஞ்சதரோல இருக்குன்றது மட்டும் தான் நம்ம வந்து ஞாபகம் வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது வந்து மொகஞ்சதரோல இருக்கு. 20 தூண்களோட 4 வரிசைகளோட அமைக்கப்பட்டதா இருக்கு. பொது கட்டடம், கூட்ட அரங்கு அமைக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்ட்டாங்க. வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். ஹரப்பா மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, பெரிய வணிகர்களா இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை விட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். ஸோ ஹரப்பா மக்கள் வந்து பெரிய வணிகர்களா இருந்திருக்காங்க. ஆம், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவங்களால பயன்படுத்தப்பட்டிருக்கு. ப்ளஸ் பொருட்களோட நீளத்தை அளவிடுறதுக்கு அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்கேல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர். ஸோ அவங்களுடைய சக்கரம் எப்படி இருந்திருக்கு? ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரமா வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்று இருந்திருக்குது. ஸோ மெசபடோமியாவோட அவங்களுக்கு வந்து கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் வந்து நடந்திருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. ஸோ வந்து சிந்துவெளி முத்திரைகள் இருக்கு இல்லையா, அது வந்து தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியால இப்போ இருக்கக்கூடிய ஈராக்கு, குவைத்து மற்றும் சிரியால கிடைச்சிருக்கு. அதாவது அது எல்லாமே வந்து பண்டைய கால மெசபடோமியால இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கு. ஈராக்கு, குவைத்து மற்றும் சிரியா உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமையை இது உறுதிப்படுத்துகிறது. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது? சுமேர் பகுதிகளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சென் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்தில் இருந்து அணிகலன்கள் வாங்கியதாக நாரம்சென் குறித்த காவியத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஸோ சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சன் அப்படிங்கிறவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாரம்சன் குறித்த காவியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர் நாரம்சன் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவில் வந்து சிந்து பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அணிகலன்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி நாரம்சின் பற்றி சொல்லக்கூடிய காவியம் வந்து சொல்லுதான். ஸோ சுமேரியாவின் அக்காடிய பேரரசில் வாழ்ந்தவர் தான் யார்? ஒரு அரசர் நாரம்சன் அப்படிங்கிறவங்க. ஸோ அவர் வந்து சிந்துவெளி பகுதிகளில் மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அணிகலன்கள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நாரம்சன் பற்றின காவியங்கள் வந்து சொல்லுது. போக்குவரத்திற்காக காளைகளை பயன்படுத்தினர். ஸோ போக்குவரத்துக்கு மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? காளைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு குதிரைகள் வந்து தெரியாது. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டத்தை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாரசீக வளைகுடாலையும் மெசபடோமியாலையும் ஒரு உருளை வடிவ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பட்டத்தை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதிகளிலும் உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகள்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. ஸோ இது வந்து இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில வணிகம் நடைபெற்றதை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கப்பல் கட்டும் தளம் லோத்தல். ஸோ இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில வணிகம் நடைபெற்றதுக்கு ப்ரூஃபாக இருக்கிறது என்னது? இங்கே இருக்கிற முத்திரைகள் வந்து அங்கே கிடச்சிருக்கு. பாரசீக வளைகுடா மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்து வெளிகள்லையும் கிடச்சிருக்கு. ஒன்று இது நம்மளோடது அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம், இல்லைனா அவங்களோடது நம்மளும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஒரு ப்ரூஃபாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது கப்பல் கட்டும் தளம் லோத்தல். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? வணிகம் பற்றி தான் பார்த்தோம். ஹரப்பா மக்கள் பார்த்தோன்னா பெரிய வணிகர்களாக இருந்திருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பொருட்களோட நீளத்தை அளவிட அளவிடப்பட்ட குச்சிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கள் சக்கரங்களை வண்டிகளில் பயன்படுத்தியிருக்காங்க.
ஆரக்கால் இல்லாம அந்த திடமான சக்கரமா பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகம் வந்து நடந்திருக்கு. ஈராக்கு, குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கக்கூடிய பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் நிறையா இதுக்கான ப்ரூஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. முத்திரைகள், சிந்துவெளி முத்திரைகள் அங்கே கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் நாரம்சென் அப்படிங்கிறவங்க வந்து சிந்துவெளி பகுதியில் மெலிக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நாரம்சென் குறித்த காவியங்கள் வந்து அதை சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. போக்குவரத்திற்கு காளைகளை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியால கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதிகளிலும் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில வணிகம் நடந்ததுக்கு இதான் சான்று. அடுத்ததா கப்பல் கட்டும் தளம் லோத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல்ல கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம். ஸோ வந்து என்ன சொல்றாங்க, தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் ஒன்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஸோ லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து சபர்மதி ஆற்றில், லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்தில் பார்த்தோம்னா சபர்மதி ஆற்றில் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதரோ தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண். மேலே என்ன பார்த்தோம், இப்போ லோத்தல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளம் தான் பார்த்தோம். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல்ல ஒரு கப்பல் கட்டும் தளம், செப்பனிடும் தளம் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொகஞ்சதரோ தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து மொகஞ்சதரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை வந்து மொகஞ்சதரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நெத்தியில ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேற்பகுதியில் சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. ஸோ 2 அணிகலன். ஸோ நெத்தியில ஒரு அணிகலன் ப்ளஸ் ஒரு வலது கையில் ஒரு அணிகலன்னு சொல்லிட்டு 2 அணிகலன். ஒன்று தலைப்பட்டை, இன்னொன்று வந்து சிறிய அணிகலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து காதில் வந்து 2 துளை வந்து காணப்படுது. ஸோ அந்த துளை வந்து தலையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அணிகலனை வந்து காது வரையும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த ஓட்டை போட்டு வச்சுருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது. ஸோ இடது தோலில் வந்து ஒரு ஷால் போட்டிருக்காங்க. அந்த ஷால் வந்து அழகா ஃப்ளார்ஸ் நிறையா போட்டு, அதுக்கப்புறம் நிறைய வளையங்கள் எல்லாம் போட்டு வந்து வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கியால் அது வந்து மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து இன்னைக்கு வரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கப்பல் கட்டும் தளம் லோத்தல், இது வந்து செப்பனிடும் தளமும் கப்பல் கட்டும் தளமும் குஜராத்தில் லோத்தலில் இருந்திருக்கு. கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது. குஜராத்தில் சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றின் கரையில் தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ சபர்மதி ஆற்றில் கரையில் தானே ஆசிரமம் வச்சு காந்தியடிகள் சொல்லுவோம். ஸோ அதே சபர்மதி ஆற்றோட கரையில் துணை ஆற்றில் கரையில் தான் வந்து இந்த லோத்தல் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொகஞ்சதாரோ தலைவர் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ நெற்றியில் ஒரு தலைப்பட்டை, வலது கையில் மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன். தலைமுடி தாடி நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படும் 2 ஓட்டை வந்து தலையில் இருக்கக்கூடிய அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இடது தோல் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொழில்நுட்பம் சிந்துவெளி நாகரீக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர்.
உருவாக்கினர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தொழில்நுட்பம் சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மீட்டர் வரையிலான சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஸோ அதை எப்படி ஞாபகம் வைக்கணும், 1704 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4ஓட ஸ்கொயர் 16 இல்லையா, ஸோ இங்கே வந்து 17 1 ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பை பாருங்கள். ஸோ 2 2க்கு அப்புறம் 4 4க்கு அப்புறம் 8 8க்கு அப்புறம் 16 அப்படின்ற அமைப்பாகவே இப்போ இருக்குது. ஸோ சின்னதுலேருந்து அப்படியே அது இருமடிமான முறையில் அழகாக கூடிட்டே போய் பெருசாக மாதிரி இருக்குது. சிந்துவெளி மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இதான் இம்பார்ட்டன்ட். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஸோ 1704 மில்லிமீட்டர் வரையிலான சிறிய அளவீடுகளை வந்து இது கொண்டிருக்கு. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவு ஆகும். அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் வந்து ரொம்ப சின்ன அளவுகோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1704 மில்லிமீட்டர் வரையும் சிறிய அளவீடுகளை கொண்டு காணப்படுது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிக சிறிய பிரிவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னது, செம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னது, செம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இரும்போட பயன் வந்து தெரியாது, குதிரையோட பயனுமே அவங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாக பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸை ஃபுல்லாக நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாடத்தோட தொடக்கத்துலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான நாகரிகத்தை காலக்கோடில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமிய நாகரிகம் 3500லேருந்து 2000, சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900, எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100, சீன நாகரிகம் 1700லேருந்து 1122 வரையும் எல்லாமே கிமு. ஃபஸ்ட்டு சமூகம், அப்புறம் சமுதாயம் சமூகமாக மாறி, குழு சமூகம் சமுதாயமாக மாறி, அப்படி தான் நம்ம வந்து நதிக்கரையில் குடியேறி இருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதையுண்ட நகரம் அப்படின்னா என்னது, ஹரப்பா. ஹரப்பா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது, புதையுண்ட நகரம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க தான் அவங்க புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கம்பெனியில் வேலை பார்த்த படை வீரர் ஆராய்ச்சியாளர். பாகிஸ்தானில் இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் பாழடைந்த செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. 1856 பொறியாளர்கள் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதையை அமைக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச செங்கற்களை அதுக்கு இடையில யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 1920 வந்து தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மொகஞ்சதாரோ நகரங்களை வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்காங்க. 1924 வந்து இந்திய தொல்பொருள் துறையோட ஆய்வு இயக்குனர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹரப்பாக்கும் மொகஞ்சதாரோக்கும் இடையில நிறைய ஒற்றுமை வந்து காணப்படுதுப்பா, பொதுவான அம்சம் நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பாக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். ஸோ நாகரிகம் அப்படிங்கிற சொல் வந்து பண்டைய லத்தீன் மொழி சொல்லாக இருக்கக்கூடிய சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்திருக்கு. இதோட பொருள் என்னது, நகரம் அப்படிங்கிறதா இதோட பொருள். நாகரிகம் அப்படிங்கிற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதோட பொருள் வந்து என்னது, நகரம் அப்படிங்கிறதா அதோட பொருள். தொல்லியலாளர்கள் ஸோ வந்து நம்ம தொழிலாளர்கள் எப்படி புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கும்னா, இலக்கிய ஆதாரம், செங்கல், கல், பானை ஓடு அதெல்லாம் வச்சு, வான்வெளி புகைப்படம், காந்த வருடி, ரேடார் மூலமாக. சர் ஜான் மார்ஷல் வந்து ஹரப்பாக்கும் மொகஞ்சதாரோக்கும் இடையில நிறையா ஒற்றுமை வந்து இருக்குது, நிறைய பொதுவான அம்சங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோ நாகரிகத்தோட பழமையானது அப்படிங்கிற ஃபைனல் பண்ணி தந்துட்டாங்க. ஏஎஸ்ஐ அப்படிங்கிறதா இந்திய தொல்லியல் துறை. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற நில அளவையாளர் உதவியோட அந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட தலைமையகம் வந்து புது டெல்லியில் வந்து இருக்குது. ஸோ புவி எல்லை தெற்கு ஆசியா, காலப்பகுதி வெண்கல காலம் பார்த்தோன்னா 3300லேருந்து 1900 வரை, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக, பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், நகரங்கள் வந்து 6 பெரிய நகரங்கள் வந்து இருக்குது, கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அடுத்ததா தகவல் பேழை. வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தினாலான பொருட்களை வந்து பயன்படுத்திய காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததான் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேப்புமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. கோட்ஜி அம்ரி இது வந்து மொஹஞ்சதாரோ நியர்பை, கன்வேரி வாலா காளிபங்கன் இது ஹரப்பா நியர்பை, ராக்கி கர்கி மிட்டத்தாய் மந்தா அதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ராக்கி கர்கி வந்து ஹரியானா, காளிபங்கன் கன்வேரி வாலா இதெல்லாம் வந்து ராஜஸ்தான். கீழே வந்து தோலவிரா லோத்தல் இது ரெண்டும் எங்கே இருக்குது, குஜராத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த மேப்பை பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறமா நகர நாகரிகமாக தான் இருக்குது. இது சிறப்பான நகர திட்டமிடல் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை பார்த்தோம்னா திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பு அதிகாரிகள் நகர நிர்வாகிகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேல் நகரத்தில் தான் பெருங்குளம் தானிய களஞ்சியம் எல்லாமே இருந்திருக்கு. கீழ்நகர அமைப்பு வந்து தாழ்ந்த பகுதியாக இருந்திருக்கு. அங்கே வந்து அதிக பரப்பு கொண்டதாக இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய இடமா இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. மெகர்கர் அப்படிங்கிறது வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்புலையும் இங்கே இருந்த மக்கள் வந்து நல்லா பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. கிமு 7000 ஒட்டிய காலத்திலேயே மெகர்கர்களில் வந்து நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தெருக்களும் வீடுகளும் பார்த்தோம் அப்படின்னா தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டதாக இருந்திருக்கு. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலைகள் வந்து அகலமானதாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்திருக்கு. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையதா இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்ததா இருந்திருக்கு. கழிவறை இருந்திருக்கு, குளியலறை இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்களால சுண்ணாம்பு கலவையால கட்டப்பட்டதா இருந்திருக்கு. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கழிவுநீர் அமைப்பு நல்லா மூடப்பட்டதாக இருந்திருக்கு. செங்கற்கள் கல் திட்டைகளை கொண்டு நல்லா மூடப்பட்டதா, கழிவுநீர் தேங்காமல் செல்லணும்னு லைட்டாக சரிஞ்சதா, கழிவுப் பொருட்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன துளைகளோட ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருந்துச்சு. வீட்டிலேருந்து தெருக்கள் போய் கழிவுநீர் நீட்டாக அடைகிற மாதிரி குழாய்கள் மூலமாக எல்லாமே இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திடக்கழிவுகளை வந்து வீட்டுக்குள்ளே தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு வீட்லேயும் ஒரு குழி இருந்திருக்கு. அங்கே வந்து திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வெளியேற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெருங்குளம். இந்த பெருங்குளம் அப்படிங்கிற அமைப்பு பெருங்குளம் எங்கே அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டினே. ஸோ பெருங்குளம் வந்து மேல்நகர் அமைப்பில் தான் அமைஞ்சிருந்துச்சு. அது வந்து என்னது மொகஞ்சதாரோவில் தான் அமைக்கப்பட்டிருந்துச்சு. செவ்வக வடிவம், நகரின் நடுவில் நீர் கசியாத மிக பழமையான அமைப்போடு அமைஞ்சிருக்கு. ஸோ இயற்கை தார் கொண்டு பல இதாக பூசப்பட்டிருக்கு. வடப்புறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குளத்தின் பக்கவாட்டில் 3 பக்கமும் அறைகள் வந்து இருந்திருக்கு. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்துக்குள் விடப்பட்டது. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளியே செல்றதுக்கும் அழகாக வழிவகை பண்ணியிருந்தாங்க. அப்புறமா தானிய களஞ்சியம் ஹரப்பால இருக்கு. செங்கற்களால் கட்டப்பட்ட பெரிய உறுதியான அமைப்பு. கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு இதோட மிச்சங்கள்லாம் அங்கே வந்து சிதறி காணப்பட்டுச்சு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததா இருக்கு. மாபெரும் கட்டிடங்கள். மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் என்னதுன்னா கூட்ட அரங்கு. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹரப்பா மக்கள் வந்து பெரிய வணிகர்களாக இருந்திருக்காங்க. ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தரப்படுத்தப்பட்ட இலைகள் அளவீடுகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. பொருட்கள் நீளத்தை அளவில் அளவிடப்பட்ட குச்சிகள் இப்போ இருக்கிற ஸ்கேலை வந்து அப்பயே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம். ஈராக்கு, குவைத்து, சிரியாவில் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள எல்லா பகுதியிலையுமே வந்து சுமேர் பகுதிகளில் எல்லாத்துலேயுமே இவங்களோட முத்திரைகள் வந்து கிடச்சிருக்கு. சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட நாரம்சன் அப்படிங்கிற அரசர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அணிகலன் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மெலுக்கா வேற. அப்புறம் புதிய கற்கால பகுதியில் முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச மெகர்கர் வேற. ஸோ இது மெஹர்கர், அது மெலுக்கா.
ஸோ அதை டிஃப்ரெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து மெலுக்கா அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து மெஹர்கர். ஸோ போக்குவரத்துக்கு காளைகளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குதிரைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது. பாரசீக வளைகுடால மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் வந்து அங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கப்பல் கட்டும் தளம் லோத்தல்ல இருக்குது. லோத்தல் குஜராத்தில் இருக்குது. கப்பல் கட்டும் தளம் செப்பனிடும் தளம் ரெண்டுமே இருந்துச்சு. கடல் வணிகத்தை வந்து இது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மொகஞ்சதாரோ தலைவர் சிலை கிடைச்சிருக்கு. அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை கிடைச்சிருக்கு. நெற்றி தலைப்பட்டையுடனும் வலது கை மேற்புறத்தில் ஒரு சிறிய அணிகலனுடனும் காணப்படுகிறது. ஸோ அதனோட தலைமுடி வந்து தாடிலாம் நல்லா ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் இரு துளைகள் காணப்படுது. அது வந்து மேலே தலையில் வைக்கிற அணிகலனை வந்து இணைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கொண்டு வந்திருக்கலாம். இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டு காணப்படுகிறது. ஸோ மக்களால் இன்றைக்கும் அது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிந்துவெளி நாகரீக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். குஜராத் மாநிலத்தில் லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் ஒன்று வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டு காணப்படுகிறது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் மிகச்சிறிய பிரிவாக இருக்குது. 1704 ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் என்னது? செம்பு. இந்த 1704 மில்லிமீட்டர் தந்தத்தினாலான அளவுகோல் வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? குஜராத் மாநிலம் லோத்தல்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதான் கப்பல் கட்டும் தளம். ஸோ அங்கே தான் தந்தத்தினாலான அளவுகோல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நடன பெண்லேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.